வாய்ந்த தொண்டை மண்டலத்தின் ஹிருதயஸ்தானமே காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சி என்று புலவர்களால் புகழப்பெற்றிருக்கின்றது காஞ்சி மாநகரம். காஞ்சி மாநகரமே ஸ்ரீசக்கராகாரமாகவும் திரிகோணமாகவும் அமைக்கப்பெற்று அதன் மத்தியில் அன்னை காமாட்சி கோயில் கொண்டிருக்கும் ஸ்தலம் பிந்துஸ்தானமாய் அமைந்துள்ளதென புராணங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகிய இரு தெய்வங்களும் கோயில் கொண்டுள்ள இத்தலத்தில் பிரம்மோற்சவத்தின் போது ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகிய இருவரும் மூர்த்திகளும் ஆதிசக்தியின் அம்சமான அன்னை காமாட்சியின் ஆலயத்தை வலம் வந்துதான் செல்கிறார்கள் என்பதை இன்றைக்கும் காணலாம். தெய்வ மனம் கமழும் காஞ்சி மகா கஷேத்திரத்திற்கும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவானுக்கும் எத்தகைய நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பதற்கு இப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு சம்பவமே சான்று கூறும். பார்ப்புகழும் பல்லவ மன்னர்களின் அரசாட்சி காலவெள்ளத்தில் கரைந்ததென்றாலும் அகில புவனங்களுக்கும் தாயான அன்னை காமாட்சியின் அருளாட்சி அன்றும் இன்றும் என்றும் நிலைபெற்று நம்மை எல்லாம் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறது. அவள் அவதாரமும் அவளது திருவருளால் ஆன்ம கோடிகள் அடைந்து கொண்டிருக்கும் இகபர சுகங்களும் கடலளவு என்றால் நாங்கள் இப்படத்தில் விளக்கம் என்றிருப்பது கடுகளவுதான். இப்புனித சித்திரத்தில் இடம்பெற்றிருக்கும் சம்பவங்களை அன்னை ஸ்ரீ காமாட்சியின் திருப்பாதங்களுக்கு அர்ச்சனை மலர்களாக சமர்ப்பிக்கின்றோம். அம்பாள் பாதத்தில் வச்சு பணம் கொடுங்க. உனக்கு அறிவு இருக்கா? இந்த கந்தலை அம்பாள் பாதத்தில் வைப்பாளா? உனக்கு அறிவு இருக்குதா? கந்தலை யார் வைக்க சொல்றது? உள்ள இருக்கிறதா வைக்கணும். உள்ள என்ன இருக்கு பாரு. இது கிடைக்க முடியாத அபூர்வமான மலராட்சி. உனக்கு எப்படி கிடைச்சது? மதுரையில் இருக்காளே ஆத்தா, அவ காஞ்சிபுரத்தில் இருக்கிற அவ ஆத்தா பாதத்தில் வைக்க சொல்லி கொடுத்தா. வீணா என் கேள்வி கேட்டு கொண்டு போய் வச்சு பண்ணாங்க. குடுங்க குடுங்க. குருக்களே, இது என்ன மலர்? மகரந்த மலர். இந்த மலருக்கு என்ன பிரத்யேக விசேஷம்? வருஷத்துக்கு ஒரு முறை நார்த்தாமரையில பௌர்ணமி எண்ணிக்க பூக்கக்கூடிய ஒரே மலர். இதனுடைய விசேஷம் என்னன்னா, சர்வரோகத்தையும் குறிப்பா குஷ்டரோகத்தை அறவே ஒழிக்கக்கூடிய மகா சஞ்சீவி. இதை கொண்டு வந்த இவர் ஆத்தாங்கிறார், மதுரைங்கிறார், காஞ்சிபுரங்கிறார். இவரை பார்த்தா எனக்கு ஒன்னும் ஓடல. சேர்த்து இருங்கோ, முதல்ல இவர் நேரையும் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். சபையநல்லூர் சாம்பசிவமா? ஆமாம் சுவாமி, தங்கள் அடிமை. இன்னைக்கு நீங்க வருவேன் எனக்கு தெரியுமடா. இதுல இருந்து ஆச்சரியம் சுவாமி, தாங்கள் சாட்சாத் பரமேச அவதாரமாயிற்று. ஆமா, காலையிலேயே காஞ்சிபுரம் வந்து விட்டாயே. ஆமாம் சுவாமி. என்ன தரிசிக்க ஏன் உனக்கு இவ்வளவு காலதாமதம்? முதலில் அன்னை காமாட்சி தரிசனம் செய்து விட்டு பிறகு தங்களை. அடே அறிவிலி, கண்கண்ட தெய்வமான என்ன காட்டிலும் அந்த கற்களை காமாட்சி உனக்கு பெருசா தெரிகிறாளோ? நான் நினைத்தால் அந்த காமாட்சியை இந்த இடத்துக்கு வரவழைப்பேண்டா.
காமாட்சியில் ஓடோடி வந்து நான் விட்ட வேலையெல்லாம் தட்டாமல் செய்வாளடா. முண்டா நடச்சி நாய் உட்கார். நாயா? ஆமாண்டா கழுதை. பேய் பிசாசுகளின் தயவால் பெரும்பொருள் சம்பாதிக்கும் பிச்சைக்கார பயலே. இவன் ஏளனமாக பேசியது யாரை? என் ஆத்தாளை, அண்டவராம் பூத்தாளை, அருமறைகள் பழகிச்சு வந்த பதாம் புயத்தாளை பேசிவிட்டான். தன்னுடைய கருணை கண்களா இந்த உலகத்தையே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் காமாட்சி தாயா, நீ செல், நீ இட்ட வேலைகளை செய்ய இங்கு வருவாள். சாம்பசிவம் சுவாமி, இவனை அடித்து உதச்சி வெளியில விரட்டு, இல்லாவிட்டால் என் சக்தியால் இவனை சாம்பலாக்கி விடுவேன். முடியுமாடா உன்னால்? பார்க்கலாமா? நீ பார்க்கிறியா? என்னடா? முதல்ல இதை உன் கையில பிடி பார்ப்போம். சாமி 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 சாமி, என்னை மன்னிச்சு காப்பாத்து சாமி. உயிர் காப்பாத்துறதா? எந்த ஜெகன் மாதாவை நிந்தனை செய்தாயோ அந்த அன்னை காமாட்சியிடமே மன்னிப்பு. ஜெகன் மாதா, அம்மா காமாட்சி, உயிர் பிச்சை கொடுப்பா, எனக்கு உயிர் பிச்சை கொடுப்பா. சாமி, நீங்க யார் சாமி? மன்னிக்கணும், நீங்க யார் சாமி? நான் யாரா இருந்தா என்னடா, அந்த அன்னை காமாட்சி யார் என்பது உனக்கு தெரிஞ்சுதா? வாங்க, இவர் தானுங்க எனக்கு மகரந்த மலர் கொடுத்த மகான். என் கர்ம நோயை தீர்த்த கண்கண்ட தெய்வமே, நீங்க யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? ஆத்தாளுடைய கருணையினால ஒரு நோய் குணமாயிடுச்சுல, அவளையே நினைச்சு சந்தோஷமா இருக்கும். இல்ல சுவாமி, நீங்க யாருங்கிறத சொல்லாம நாம இங்க இருந்து போகவே மாட்டோம். சொல்லுங்க சுவாமி, நீங்க யாரு? ஏண்டா ராஜா எனக்கு வற்புறுத்தி கேட்கிறேன்? அதுக்கு காரணம் இருக்கு சுவாமி. என்ன காரணம்? ஐயோ வேடவல்லி, ஐயோ உடம்பெல்லாம் எரியுதே. கொஞ்சம் இருங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். வேணாம். ஏங்க? இது வியாதியால ஏற்பட்ட எரிச்சல் இல்ல. அப்படின்னா நான் விஷத்தை குடிச்சிட்டேன். ஐயோ! ஆமா வேடவல்லி, இந்த குடிய வியாதியில இருந்து விடுபடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிச்சல் மட்டும் இல்ல, எனக்கு எல்லாமே அடங்கிடும். ஏமா நீ என்ன காப்பாத்துன? நானே காப்பாத்துனேன். மரக்கலை தானால முறிஞ்சு விழுந்தது. அப்போ இந்த மரக்கலையுமா என்ன மோசம் பண்ணிடுச்சு? நீ சொல்றத பார்த்தா வேற யாரோ உன்னை மோசம் பண்ணிருக்கா தெரியுது. ஆமாமா. யாரது? காமாட்சி. எந்த காமாட்சி? காஞ்சிபுரத்துல கோயில் கொண்டிருக்காளே அந்த காமாட்சி. சே சே, அவ அப்படியெல்லாம் செய்ய மாட்டாளே. அப்படி அவ உன்னை மோசம் பண்றவளா இருந்தா மரக்கலைய முறிய வச்சு உன்னை காப்பாத்திருப்பாள? என்ன காப்பாத்தி என்னமா பிரயோஜனம்? என் புருஷனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. எதனால? குஷ்டத்தோட வேதனை தாங்க முடியாம என் புருஷன் விஷத்தை சாப்பிட்டுட்டாருமா. அந்த காமாட்சியே நம்பிக்கிட்டு இருந்தேன்னா அவரு சாகிறதுக்கு முன்னால நான் சுமந்தலியா சாவனோட அந்த தூக்கு போட்டுக்க வந்தேன். ஏமா அவளை நம்பலன்னு சொல்ற, அப்புறம் எதுக்காக தூக்கு போட்டுக்க வந்த? அவர் விஷத்தை சாப்பிட்டுட்டாருன்னு சொன்னேனேமா. அப்பதானே நம்பணும். உயிர் போற அந்த நேரத்துலயா? அந்த நேரத்துல நம்பினாதான் விஷத்தோட சக்தி பெருசா இல்ல அவளோட சக்தி பெருசான்னு தெரிஞ்சுக்க முடியும். நீ என்னம்மா நீ? சரி 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 விடு. இந்த பச்சிலை அரைச்சி உன் புருஷனுக்கு கொடு, விஷத்தை இது முறிச்சிடும். நில்லுமா, எல்லாத்துலயும் அவசரப்படுறியே. வர பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்துல காமாட்சிக்கு நவாவரண பூஜை நடக்கும். அங்க உன் புருஷனை அழைச்சிக்கிட்டு போ. அங்க ஒரு கிறுக்க வருவான், அவன் கையில ஒரு மகரந்த மலர் இருக்கும். அது உனக்கு எப்படியும் கிடைக்கும். அந்த மலரை கசக்கி உன் புருஷன் உடம்புல தடவுனா குஷ்டம் பூரணமா குணமாயிடும். சரிப்பா. சுவாமி, நீங்க கொடுத்த மலரை தேய்ச்ச உடனே என் புருஷனுடைய புண்ணான உடம்பு பொன்னான மேனியா மாறிடுச்சு. இந்த அற்புதம் நடந்த பிறகுதான் அன்னைக்கு வந்தவ காமாட்சியை தவிர வேற யாரும் இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அவள் திருவாக்குப்படி மகரந்த மலரை கொடுத்த நீங்க யாருன்னா எங்களால புரிஞ்சுக்க முடியல. சொல்லுங்க சுவாமி, நீங்க யாரு சுவாமி? சுவாமி 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 சுவாமிகள் மெய் மறந்து இருக்க, தொந்தரவு பண்ணாதீங்க. சுவாமிகள் இங்கே எப்போ வந்தார்? கொஞ்சம் முன்னாடி தான் வந்தார். ஐயா,
உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. ஐயா, இவர் யாருன்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லாரும் துடியா துடிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சவரை சொல்றேன். சுவாமிகளுடைய சொந்த ஊர் மதுரை. பெயர் குழந்தை ஆனந்தா. இந்த பேரை விட மீனாட்சி மைந்தன் சொன்னா சீக்கிரமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். மீனாட்சி மைந்தன் பேர் வர காரணம்? சுவாமிகளுடைய தாய் தந்தையருக்கு நீண்ட நாட்களாக மகப்பேர் இல்லாமல் இருந்தது. அதுக்காக பல கோயில் குளங்களுக்கு யாத்திரை சென்று கடைசியாக காமாட்சி அம்மனை வந்து சரணாகதி அடைந்து தங்களுக்கு குழந்தை வாக்கியம் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கிட்டு 41 நாள் காமாட்சி அம்மன் கோயிலேயே தங்கி விரதம் எடுத்தாங்க. ஒரு நாள் சுந்தரி எழுந்து வா. ஒரு குழந்தையை வேண்டித்தான் என் சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறாய். இந்த குறை உனக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே கணபதிக்கும் முருகனுக்கும் தாயாகி சொக்கநாதர் சமேதராக மதுரையிலே கோயில் கொண்டிருக்கும் என் அம்சமான மீனாட்சிக்கும் இந்த கலியுகத்தில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும், அதை தன்மடியில் தவழவிட்டு பாலூட்டி வளர்க்க வேண்டும் என்ற ஏக்கம் உண்டாகியிருக்கிறது. நீ மதுரைக்கு உடனடியாக சென்று மீனாட்சியிடம் பிரார்த்தனை செய். உங்கள் இருவரது குறைகளையும் நான் அங்கு தீர்த்து வைக்கிறேன். நம்ம களி நீங்கி போச்சுங்க. எப்படி? அன்னை காமாட்சி ஜோதி வடிவமா என் கனவுல வந்து நம்ம குறைய தீர்க்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியா? நம்ம உடனே மதுரைக்கு போய் மீனாட்சி தரிசனம் பண்ணி ஆகணும். அதென்ன சுந்தரி, இப்பதானே காமாட்சி நம்ம குறைய தீர்த்து வைக்க போறதா சொன்னேன். அதுக்குள்ள மீனாட்சி? ஐயோ, அதுவும் அவன் உத்தரவு தாங்க. நீங்க பொறுப்படுங்க, நான் போற வழியில என்ன விவரமா சொல்றேன். ஆமா, நமக்கு குழந்தை இல்லாத குறைய போக்கத்தான் காமாட்சி ஜோதி வடிவமா அவன் கனவுல வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டாளே. அதுக்கப்புறம் இங்க மீனாட்சி அம்மா கிட்ட வந்து எதையோ நினைச்சு குமரி என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தியே. இன்னும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவகிட்ட கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவதுங்க, அன்னை மீனாட்சிக்கும் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி தாய் சொன்னாலே. ஆமா, அதே மாதிரி குழந்தை பெக்காத ஏன் குறையையும் அவ குறையையும் சேர்த்து மதுரையில தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இருக்காளே. அதனுசரிச்சு தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தைய பெக்கிற பாக்கியத்தை என்கிட்ட விட்டுறேன். அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட படிச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். எங்க அப்படி செஞ்சதுன்னு 2 பேர் குறையும் நீங்க. அம்மா, சுந்தரிக்கு உடம்பு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, சுகப்பிரசவம் ஆயிடும். சீக்கிரம் வாமா. தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தைய பெக்கிற பாக்கியத்தை என்கிட்ட விட்டுறேன். அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட படிச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். ஆண் சிங்கமா பிறந்திருக்கு. சுந்தரி, உன் பிரார்த்தனைக்கு இணங்கித்தான் அம்பா நமக்கு 1க்கு 2 அனுகிரகம் பண்ணிருக்காளே. ஏன் இப்படி மூஞ்சியை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த 2 குழந்தைகள்ல எந்த குழந்தைய தேவி மீனாட்சி கிட்ட கொடுக்கறது, அந்த குழப்பம்தான். அடி அசடு, இவ்வளவு தூரம் செய்த அம்பா இதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டாளா? 2 குழந்தைகளையும் கொண்டு போய் மீனாட்சி சன்னிதானத்தில் வைப்போம். முடிவு அவ பண்ணிக்கிட்டுமே. அதாங்க சரி. மீனாட்சி, நான் சொன்னபடி கொண்டு வந்துட்டேன். 2 குழந்தைகளையும் உன் சன்னிதானத்துல போட்டுடுறேன். நீ எடுக்கிறத எடுத்துட்டு எனக்கு கொடுக்கறத கொடுத்துடுமா.
சரியா போச்சா? தனக்கு எது வேணுமோ அதை அவளே எடுத்துக்கிட்டான். இனிமே அது அவ குழந்தை. அந்த நினைவோட நிம்மதியா நீ பிறப்பு. என்ன தர்மகர்த்தாவாய், அவ பார்த்து குழந்தைய விட்டுட்டு போயிட்டா இருக்கா, நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கல. அதானே சித்த நில்லுங்க. என்னது குழந்தைய விட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்க? மன்னிக்கணும், அந்த குழந்தைய தேவி மீனாட்சிக்கு அர்ப்பணம் செய்யறதா நாங்க 2 பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். உங்க நன்னாக்க நீங்க பேசுறது காசு பணம், ஆடை ஆபரணம், வீடு வாசல், நிலவலங்களை கோவிலுக்கு சாதனை பண்ற உண்டு. ஏன் ஆடு மாடுகளுக்கு கூட நின்றுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு உண்டு. ஆனா மானுஷ கோயில இப்படி விட்டுட்டு போனதா எந்த கோயில எந்த சரித்திரம் கிடையாது. தூக்கிட்டு போங்க. மன்னிக்கணும், அது முடியாதுங்கிறத நாங்க முடிவா சொல்றோம். இவன் என்ன வச்சு அந்த குழந்தைய தூக்கி கையாளும். சுவாமிகளே, இவரல்ல, தேவி மீனாட்சியே நேர்ல வந்து தூக்கி கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போக மாட்டேன். தேவி மீனாட்சி தூக்கி கொடுத்து வாங்குறேன்னா வேற யார் கொடுத்தா வாங்குவேன்? அதுக்கு காஞ்சிபுரத்தா வரணும், மதுரையா கிட்ட சொல்லணும், அப்புறம் இவ தூக்கி கொடுத்தான்னா நான் வாங்கிட்டு போயிடுறேன். அம்மா, காஞ்சிபுரம் மதுரையை நோக்கு பிரிச்சா இருக்கலாம். நாங்க பாக்குற உத்தியோகத்துக்கு தர்மகர்த்தாவால் ஒரு உத்தரவு போட்டால இந்த சனியை தூக்கி வீசி வெளியில எடுத்துவே இல்லை. சத்த அப்படி வரல, சனி படுத்துற பாடு தெரியுமோன்னு என்ன தெரியுமே, அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை பெரியவாளுக்கு இருந்தா அந்த குழந்தைய கொஞ்சம் தொட்டு பாருங்க. தொட்டு பாக்குறது வரும். அந்த குழந்தைய சுண்டைக்காய தூக்கிடுவே, தூக்கிடுவோம். என்னைய பெத்தவங்க பக்கத்துல இருக்கும்போது அந்த குழந்தை நேரா அம்பாள் பாதத்தை போய் தொட்டுடுச்சு. அது மட்டும் அண்ணா, அம்பாள் பக்கத்துல தேவேன்னு இருந்த குழந்தை நான் போய் தொட்டோன்னா முகத்தை பார்த்துட்டு வராம கத்துறது. அதாங்கண்ணே, அவ சன்னிதானத்துல கத்த கத்த ஒரு குழந்தைய தூக்குறதுன்னு எனக்கு என்னமோ போல இருக்குதுங்க. அப்படிதானே இருந்தது. ஏன்னா ஒரு காரியம் பண்ண, என்ன குழந்தைய அம்பாள் பக்கத்திலேயே விட்டுருவோம். பேசாம இருந்த அத்த ஜாம பூஜையை முடிச்சுட்டு கதவை பூட்டிட்டு உடனே திறக்கப்படாதுங்கிறதான சாஸ்திரம். ஆமா, அதனால கதவை பூட்டாம வெறுமனை சாத்தி வச்சுட்டு போடுறது. எப்படி எப்படி மேல சொல்லுங்கண்ணா. எந்த குழந்தையா இருந்தானே ராவல தூங்கித்தானே ஆகணும். கண்டிப்பா. அப்புறமா வந்து அது நல்லா தூங்குற சமயமா பார்த்து பொக்கும் தூக்கி வெளியே போட்டுருவோம். நல்ல யோஜனை. செய்யலாம் செய்யலாம். நல்லா அழுத்தி தொடங்க. நான் தான் 3 தடவை அழிச்சுட்டேனே. வெறுமன சாத்திர கதவு எப்படியா திறக்க முடியாம போகும்? அவள் முயற்சி பண்ணிட்டா இந்த கேள்விக்கே இடம் இல்லை. புரிஞ்சிருக்குமே. என்ன ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. சரி சரி, நீங்க போய் பல்லக்கு தூக்குற மரத்தையும் அந்த ஆட்களை உடனே கூட்டிட்டு வாங்க. வரவே அப்படியே போய் கிளம்ப முட்டுங்க. அமைதிக்கு மறுபெயர் தானே ஆலயம். அதுவும் அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு என்ன இது சத்தம்? என்னை நம்பி குழந்தையை ஒப்படைத்திருக்கிறார்கள். அது நிம்மதியாக தூங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். என்னன்னா வெயிரம் பாஞ்சி இவ்வளவு பெரிய தேக்கு மரத்தாலே இத்தனை பேர் சேர்ந்து இடியா இடிச்சும் அந்த கதவு அசியலன்னா அந்த கதவு பலத்துக்கு மேல ஏதோ ஒரு பலம் உள்ள இருக்கிறதா உங்களுக்கு எட்டலையா? நீங்க என்ன தோன்றதுன்னா நம்ம கதவை வெறுமனை சாத்திட்டு தான் நம்ம மடப்பள்ளிக்கு போனோம். அந்த நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான கொள்ள கூட்டம் உள்ள பொண்ணுண்டு கதவை திறக்க விடாதபடி அந்த பக்கத்துல இருந்து முட்டு கொடுத்துட்டு தான் எனக்கு தோன்றது. இருக்கிறாங்க. எதுக்கு சாவி துவாரத்து வழியா உள்ள பார்த்துட்டோம்னா அது என்னன்னு ஓரளவுக்கு புலப்படலாம். போய் பாருங்க.
என்ன பாத்தி சுத்த தொடங்கடிங்க பிராமணன். எனக்கு இப்படி பயப்படுறா? சுந்தரி, என்ன இது அர்த்த ஜாமத்துல எதுக்கு இப்படி அழுக? அதாவது இந்த குழந்தை என்கிட்ட வயிறு நிறைய பால் குடிச்சிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கான். அந்த குழந்தை நல்லா இருக்கு. அந்த குழந்தைய நீ விட்ட இடம் எது? அது தொட்ட பாதம் எப்பேற்பட்ட பாதம்? ஆமா, அன்னைக்கு என்னமோ அந்த குருக்கள் கிட்ட ரொம்ப தைரியமா குழந்தைய தொட்டு பாருங்க, விட்டு பாருங்க, அப்படி இப்படி எல்லாம் பேசினேன். இப்ப இருக்கு பின்ன அதேரியம். சுந்தரி, சிலையாய் நிக்கிற மீனாட்சி தன்னை நோக்கி தவழ்ந்து வந்த குழந்தைக்கு பசி வந்துட்டா சிலையாவே நின்றுடுவான்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படி இல்லைங்க. நாம அங்க இருக்கும் போதே கோயில் தர்மகர்த்தாவும் குருக்களும் குழந்தைய தூக்கி வெளியே உன்னை இப்படி எல்லாம் சமாதானப்படுத்த முடியாது. பொழுது விடிஞ்சது கோயிலுக்கு போய் குழந்தைய பார்ப்போம், கவலைப்பட. எங்க இருக்கு? உள்ள இருக்கு. நீங்க எல்லாம் வெளியே நிக்கிறீங்களே. நாங்கெல்லாம் வேற எங்க நிப்போம்? அம்மா, உன் குழந்தைய சனின்னு சொன்னேனோ, சுண்டக்கான்னு சொன்னேனோ, இது ரெண்டும் உள்ள இருக்கப்பட்ட பரதேவதை ரெண்டு காலையும் உளுத்தா போடுது. விடுவலோ, உன் குழந்தைய உள்ளேயே தன் பக்கத்துல வச்சுக்கிட்டு எங்க ரெண்டு பேரையும் சுண்டக்கா மாதிரி தூக்கி வெளியில வீசி எடுத்துட்டா சாலையை கொடுத்துட்டு சந்தையில நிக்கிறோம். ஒரு வழியும் தோணல. ஏ சுவாமி, வெத்த வழி அனுப்பிச்சு கதவை சொன்ன நல்ல யோசனை. அம்மா, நீயாவது போய் கொஞ்சம் கதவை திறந்து பாரு. சரி, நீ போய் திறந்து பாரு. இது என் குழந்தைன்னு புதுசா ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்க பார்த்தல. அது மாத்திரமா, அந்த குழந்தை கையில தங்க பால் கிண்டி பலவளம் நின்றதை பார்த்தேடா. ஓய், தங்கமோ வைரமோ, இந்த கர்ப்ப கிரகத்துல பால் கிண்டி உண்டா? நம்ம கோயிலே கிடையாதுங்க. ஏன் என்ன பாக்குற? உனக்கு புரிஞ்சா சரி. சுந்தரி, இந்த கோவிலுக்குள்ளேயே பால் கிண்டி கிடையாதுன்னு அவள் சொன்னாலே, பின்ன இந்த கிண்டியம் பாலம் எங்க இருந்து வந்தது? சுந்தரி, ஞான சம்பந்தனுக்கு கொடுத்த பால்ல மீதம் வச்சிருந்து அது அப்படியே அம்பாள் உன் குழந்தைக்கு கொடுத்திருக்காடி. அப்படி சொல்லாதீங்க. இனிமே அது அவ குழந்தை. போய் குறுக்கல, அம்பாள் மூக்கில இருந்த வைரமுள்ளாக்க காணுமே. காணமா? காணமா? ஆமாண்ணா, காணோம். ராத்திரி பூஜை முடிஞ்சதை எடுத்து வச்சுட்டா? இல்லண்ணா, ராத்திரி அர்த்த ஜாமம் முடிச்சு நாங்க போறச்சு அம்பாள் முகத்துல புல்லாக்கி இருந்தது. இப்ப காணுமேங்க. ஆமா, காணும். ஒண்ணு தெரியலையே. செத்துருவா, அந்த சிசி ரூபா விட்டு வருங்க. புல்லாக்குதாங்க, வைர புல்லாக்குதான். என்னன்னா, இதை விட அற்புதம் வேணுமா? இவ்வளவு நேரம் இல்லாம நாம எல்லாம் புல்லாக்க காணும் தேடுறச்சே இந்த பச்சை மண்ணு, ஹே அபிஷ்டுகளா, அந்த புல்லாக்க இதுக்குள்ளதான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கடான்னு கவுத்து காட்டுறாங்க. என்னடா சொல்றது? இது மீனாட்சி குழந்தைதான், நாங்க ஒத்துக்கிறோம். புறப்படுங்க. எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் தீர்ந்து போச்சு. என்ன சந்தேகம்? மீனாட்சிக்கு ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி சொன்னால, அது சரியா போச்சு பாத்தீங்களா? எங்க எவ்வளவு பாசத்தோட இவன் கூட அவ விளையாடி இருந்தா அவன் மூக்கில இருந்த புல்லாக்கு இந்த பால் கிண்டில வந்திருக்கும். எத்தனை யுகங்களா இப்படி ஒரு குழந்தையோட விளையாடுங்கிற ஆசையை அவன் மனசுல தேக்கி வச்சிருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற பாக்கியம் இந்த குழந்தைக்கு கிடைச்சு போச்சுங்க. இனி அவளாச்சு, அவ குழந்தையாச்சு, நமக்கு என்ன? வாங்க போலாம். இப்படி தவழும் பருவத்திலிருந்து தளர்நடை பருவம் வரையிலும் சுவாமிகள் மீனாட்சியம்மன் கர்ப்ப கிரகத்திலேயே வளர்ந்து வந்தார். அந்த கோவிலுக்கு புதிய ஓர் தர்மகர்த்தா நியமிக்கப்பட்டார். நடக்கட்டும்.
மண்டபமா இல்ல குழந்தைகள் விளையாடுற முட்டண்டியா? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? உள்ளே இருக்கப்பட்ட அந்த பொடி பெயல் அம்பாளுக்கு செய்யற அபிஷேகாதிகளை தானும் வாங்கி விடுறான். அர்ச்சிக்கிற புஷ்பங்கள் எடுத்து தலையில போட்டு விடுறான். அதெல்லாம் போகட்டும் பொத்து விடுறா. சக்கரை பொங்கல் பிரசாத வகைகளை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாலே எடுத்து சாப்பிட்டு எச்சை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்கே, அவனை இழுத்து வெளியில விடுங்க. அபச்சாரம். அந்த குழந்தையை இழுத்து வெளியில விடுறதாவது ஏன் காணும்? கருவிலேயே அம்பாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தை என்ன அது? அவன் பேரே மீனாட்சி மைந்தன். அவ அருளுக்கு பாத்திரமாகி அவ திருக்கலங்களாலே வளர்க்கப்படுற தெய்வீக குழந்தைன்னா அது. என்னங்க ஒரேடி அடிக்கின்றே போறேன். அவர்களுக்கு பாத்திரமானவங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்னன்னா இந்த கர்ப்ப கிரகத்தையும் கோயிலையும் விட்டு தாண்டாத குழந்தை மீனாட்சி பஞ்சரத்னத்தையும் ஆதிசங்கர சௌந்தரிய லகரியும் அப்படியே தலைகீழா சொல்றான். பெரிய அற்புதமோ? அண்ணா, அற்புதங்களை பத்தி நாம பேசுறதா இருந்தா அம்பாள் இந்த குழந்தைகிட்ட விளையாடி இருக்கிற மாதிரி முருகப்பெருமான் கிட்ட கூட விளையாடி இருப்பாளாங்கிறது பெரியவாள் கிட்ட கேட்டுதான் நாம தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இந்த பருவத்துல சௌந்தரிய லகரி சொல்றது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? என்னங்க இங்க வர்றவ அத்தனை பேரும் அதே மந்திரங்களை சொல்லித்தானே அம்பாளை பிரார்த்தனை பண்றா. சொன்னதை சொல்லும் கிளிப்பில்ல மாதிரி செவியாரலா கேட்டு அப்படியே திருப்பி சொல்றான். மன்னிக்கணும், செவியாரலா கேட்டு சொல்றதுக்கும் சுயமா சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? மலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி அந்த மகா மந்திரங்கள் அந்த மழை வாயிலேருந்து கொட்டுறதுன்னா நீங்களே கேட்டு பாருங்களேன். மகா மந்திரங்களை பின்னாடி கேட்டுக்கிறேன். முதல்ல ஆனா அவனா உயிர்மை எழுத்துக்களை ஒரு முறை ஒழுங்கா சொல்லும் பார்ப்போம். கொஞ்சம் இப்படி வாங்க. ஓய், என்ன ஆணவம் இருந்தா இந்த பொடி பயல் என்ன அங்க கூப்பிடுவான்? கூப்பிட்டா என்ன? ஏ அவன் இங்க வரப்படாதோ? சமைக்கணும். அது இருக்கிற இடத்துக்கு போறதுக்கே நமக்கு யோக்கியது கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துக்கு அது வருமோ? பெரும் பாக்கியமா நினைச்சு போங்க. ஏண்டா குட்டே? ஆனா அவனாவ வெறும் எழுத்தா சொன்னா போதுமா, இல்ல இசையோட கலந்து சொல்லுங்கம்மா? ஓய், கேட்டீரா? ஆனா அவன் அவன் இசையோட கலந்து சொல்றதா? இப்படி ஒரு கிறுக்கு பிள்ளை வச்சிருந்து ரெண்டு பேரும் என்னென்ன பேசுறேன். பொருங்க, இப்படி வாங்க. என் அப்பனே, ஆனா அவனாவ இசையோட கலந்து எப்படி சொல்றது சொல்லியா? ஆனா தானா ஞானா சானா ஞானா டானா நானா தானா நானா பானா மனயன ரன லன வன ரன 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 நானா அவன தாவன நாவன சாவன ஞாவன டாவன நாவன தாவன நாவன பாவன மாவன யாவன ராவன லாவன பாவன ராவன 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 நாவன தீன தீன நின சீன நீன டின நீன தீன நின பீன மீன இன ரீனா ரீனா வீணா ரீனா ரீன ரீன ரீனா இயன்ன தீயன்ன மீன சீயன்ன நீயன்ன டீன நீயன்ன தீயன்ன நீயன்ன பீயன்ன மீன ஈன ரீன லீன வீண ரீன லீன ரீன நீயன்ன உனா குனா முனா சுனா நியுனா துனா நுனா துனா நுனா புனா முனா யுனா ருனா லுனா உனா ருனா 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 லுனா உவன்ன கோவன்ன கோவன சோவன்ன நியுவன்ன டோவன நோவன்ன தோவன்ன நோவன கோவன்ன மோவன்ன யுவன ருவன்ன லுவன்ன உவன்ன ருவன்ன நோவன ருவன நுவன்ன ஏன கேன நென சேன நேன தென நேன தேன நென பேன மேனயன் தேன லேன வேன ரென 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 நேன ஏன தேன மீன சேன நேன தேன நேன தேன நேன தேன மேன ஏன ரேன லேன வேன ரேன லேன ரேன நேன ஐயன்ன கையன்ன ஐயன்ன செய்யன்ன நெய்யன்ன தையன்ன நெய்யன்ன தையன்ன நெய்யன்ன பையன்ன மையன்ன ஐயன்ன ரையன்ன லையன்ன வையன்ன ழையன்ன ழையன்ன ரையன்ன நையன்ன ஓன கோன முன சோன ஞோன டொன நோன தோன நுன போனா மோன யோன ருன லோன ஓன ருன லோன ரோன நோனா ஓவன்ன கோவன்ன கோவன்ன சோவன்ன ஞோவன டோவன லோவன்ன தோவன்ன நோவன்ன கோவன்ன மோவன யோவன ரோவன லோவன கோவன ரோவன லோவன ரோவன நோவன்ன. ஓய் ஓய், சுத்த பைத்தியமா இருக்கிறீரே. இந்த பையன் என்னத்தை சாதிச்சான் இப்படி தூக்கி வச்சுட்டான்? அடச்சி வாய மூடுங்களேன். உண்மை எந்த ஞானம் கெட்ட மனுஷன் இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா போட்டா போய்